நீங்க துபாயில இருந்து ஒரு போனை, முக்கியமா ஐபோனை, ஸோ இந்த சீலை வந்து ஓபன் பண்ணாம எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதோட விலை வந்து நம்ம கஸ்டம்ல 40% பே பண்ணணும் இந்தியன் மணிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 lakhக்கு ஒரு போன் வாங்குறோம்னா 40,000 நம்ம வந்து நம்ம கஸ்டம் சார்ஜஸா பே பண்ணணும். ஆனா கஸ்டம் சார்ஜஸ் வந்து நம்ம அந்த போனை அங்கேயே ஓபன் பண்ணி எல்லாமே சீல் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி அதுல சிம் கார்டு நம்ம எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி அதை மொபைல்டா நம்ம யூஸ் பண்ற மாதிரி எடுத்துட்டு வந்தோம்னா வித் பில், அப்போ கஸ்டம் வந்து எந்த சார்ஜும் பண்ண மாட்டாங்க அப் டு 2 மொபைல்ஸ். இந்த இந்தியாவுக்கு வர மாடல் எல்லாமே மோஸ்ட்லி ஓபன் பண்ணி வருது. ஸோ ஓபன் பண்ணி வந்துட்டு இங்க வந்து அவங்க அதை விற்கிறாங்க. ஸோ ரீசென்ட்லி நாங்க ஆக்டிவேட் பண்ண மாதிரி செகண்ட் ஹேண்ட் மாதிரி விற்கிறாங்க ஒன்னு. இன்னொன்னு என்னன்னா சீல் ஓபன் பண்ணாம கூட விற்கிறாங்க. அதெல்லாம் எப்படி வருதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா கஸ்டம்ல சார்ஜஸ் வந்து மினிமம் நீங்க 1,05,000க்கு பர்ச்சேஸ் பண்றதா காமிச்சீங்கன்னா அதுக்கு வந்து 40,000 பே பண்ணிட்டு தான் அந்த கஸ்டம் கிளியர் பண்ண முடியும். ஆனா ஸ்டில் அவங்க இது பண்ணிட்டு அந்த சீலை ஓபன் பண்ணாம எடுத்துட்டு வராங்க. ஒருவேளை சீல் அங்கேயே ஓபன் பண்ணி எடுத்துட்டு இவங்க வந்து மறுபடியும் ஃபேக்கா ஒரு சீல் போடுறாங்களா என்னன்னு தெரியல. பட் சீல்டு மொபைல்ஸும் ஜப்பான் ஆர் ஹாங்காங் பீஸ் விற்கிறாங்க.